தளபதி அவர்கள் இருக்கிற மேடைக்கு வந்தா ஒரு அரசியல் சாயம் பூசப்படும். ஏன் பூசப்படும்னா, ஒரு முன்னணி நாளிதழ் ஒரு தகவலை லீக் பண்றாங்க. அது எப்படி வெளியே போச்சு, நான் இன்டர்னலா பேசியிருந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு, இந்த சூழல்ல இந்த அரசியல் கிளைமேட்ல நான் கலந்துக்கிட்டா அது தப்பா மீனிங் கொள்ளப்படும். மன்னராட்சி அப்படின்றத நீங்க வாரிசு அரசியலை முன்னிறுத்தி அதை சொல்றீங்க. ஆனா மன்னர் உண்மையாவே மன்னர் போல அரசியல் செய்யறது விஜய் அவர்கள் தான். இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்தணும்னு பேசினா அந்த கிரவுண்டே மாறும். சார், ஆனா அந்த இடத்துல திருமாவளவர்களுடைய மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அவர் விசிகவுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்றது 6 months சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த கட்சியின் உள் விவகாரம். அதுல நம்ம கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. விசிக ஜாதி கட்சினா உங்க கூட்டணியில இருக்கிற பாமக இருந்தா, பாமக திமுக கூட்டணியில இருந்தா விசிக ஜாதி கட்சி. இன்னைக்கு விசிக டிஎம்கே கூட இருக்கு, அப்போ பாமக ஜாதி கட்சி. இவரும் களத்துக்கு போக மாட்டாரு, களத்துக்கு போனவங்களும் போட்டோ எடுக்க போறாருன்னு சொல்லி விமர்சனம் செய்யறாங்களே, அது எப்படி? உங்களோட டிக்ஷனரியில மன்னருங்கிறது நான் பார்லிமெண்டரி லாங்குவேஜா? எனக்கு இப்பதான் ஷாக்கிங்கா இருக்கு. வாரிசு அரசியல் பிரச்சனையா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் தாங்க, அவரே இதை பிரிக்க முடியாது. விரைவில் எங்க தலைவர் களத்துக்கு வர்றார், அப்ப தெரியும் இந்த திமுக மன்னராட்சியின் நிலைமை என்னன்னு. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகளுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய திருமாவளவர்களுடைய அறிக்கையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அவருடைய அறிக்கையிலே யாதும் அறிந்தே தவிர்த்தோம், பகைமை அறிந்தே அதை தகர்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு முன்கூட்டியே அந்த நிகழ்வுல எந்த மாதிரியான நிகழ்வா அது மாறப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு அதை சுதாரிச்சு தான் அந்த நிகழ்வுல நான் கலந்துக்கல அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அதே ஏத்த மாதிரி தான் அந்த நிகழ்வும் நடந்திருந்தது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அருமையான திருமா அவர்கள் அது சொன்னது பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல. ஆனா தனிப்பட்ட முறையில அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகத்தையோ இல்லை எங்கள் கழக தலைவரையோ அவர் எதுவுமே சொல்லலை. அந்த புத்தகம் வெளியீடு நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் என்கிட்ட சொல்லிட்டு தான் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி பேட்டி கொடுக்குறப்போ தளபதி மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த கான்டெக்ட்ல சொன்னதுன்னா, பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் இருக்குமோ அப்படிங்கிற அவர் அந்த திமுக கூட்டணியில் இருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த இந்த அதாவது கழக தளபதி அவர்கள் இருக்கிற மேடைக்கு வந்தா ஒரு அரசியல் சாயம் பூசப்படும். ஏன் பூசப்படும்னா, ஒரு முன்னணி நாளிதழ் ஒரு தகவலை லீக் பண்றாங்க. அது எப்படி வெளியே போச்சு, நான் இன்டர்னலா பேசியிருந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு, இந்த சூழல்ல இந்த அரசியல் கிளைமேட்ல நான் கலந்துக்கிட்டா அது தப்பா மீனிங் கொள்ளப்படும், அதனால தவிர்க்கிறேன். இந்த கான்டெக்ட்ல தான் அதை பார்க்கணும். இதுக்கு அந்த விஷயத்துக்கும் எங்க கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. சார், அந்த நாளிதழ்ல திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் அப்படின்ற மாதிரி முன்னணியா ஹெட்லைன்ஸ்ல இப்படி போடுற அளவுக்கு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவருடைய செயலை புகழ்ந்தோ இல்ல பாராட்டியோ எந்த வகையிலுமே போட்டதில்லை. ஆனா இந்த ஒரு தகவலை போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாவே அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்றத நான் சுதாரிச்சுதான் அந்த நிகழ்வுக்கு போல, அரசியல் கூட்டணிக்கான ஒரு நிகழ்வா அது மாற்றப்படும் அப்படின்றது தெரிஞ்சுதான் போகல. நாங்க குறிப்பா சொல்றேங்க, இது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிறது நீங்க அருமையான திருமா அவர்கள் பிஜேபி ஃபோல்ட்ல போகாத ஒரு கொள்கைவாதி. இந்தியாவில் ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும், ராம்தாஸ் அத்வாலையா இருக்கட்டும், பிஜேபியோட ஃபோல்டுக்கு போயிட்டாங்க. அப்படி பிஜேபி எவ்வளவு அதிகாரம் உள்ள பதவி தருவேன்னு சொன்னாலும் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய தலைவர். அவரே பல இடத்துல சொல்லியிருக்கார், அம்பேத்கர் கருத்தியலை தலித் மக்கள் தாண்டி நான் தலித்துக்கிட்ட கொண்டு போகணும், அப்பதான் சமூக மாற்றம் வரும். இப்ப நீங்க நான் தலித்துக்கிட்ட அம்பேத்கரோட கருத்தியலை கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேங்க மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதை இவ்வளவு நாளா 40 ஆண்டுகளா அருமையன் திருமாவர்கள் சொன்னதைத்தான் எங்க கழக தலைவர் செய்கிறார். இப்ப எங்க கழக தலைவர் வேங்கவேல போய் இது சிவில் ரைட்ஸ்க்கு எதிரானது, ஒரு மக்களின்
வாழ்வாதாரமான குடிநீர், இருப்பிடம் போன்ற விஷயத்திற்கு ஊர் வைக்கிறது வந்து சிவில் ரைட்ஸ்க்கு எதிரானதுன்னு பேசினா அது பொது சமூகத்துக்கிட்ட எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கத்தை தான் அண்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தக வெளியிட்ட வரவேற்கிறார். எங்க கழக தலைவர் மேல எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்றாருன்னா, இந்த கருத்தியலை நாங்க முன்னெடுப்பதை அண்ணனோட மனசாட்சி வரவேற்கதான் செய்யும். ஒரு விஷயத்தை கலந்துக்கிறதுக்கும் கலந்துக்காததுக்கும் அரசியல் ரீதியா பொலிட்டீஷியன்ஸுக்கு பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். சில விஷயத்த சொல்ல முடியும், இது அரசியல். இது ஏன்னா அவங்க ஒரு கூட்டணியில இருக்காங்க. எங்க இயக்கம் வந்து மன்னராட்சிக்கு எதிரான இயக்கம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற கோட்பாடை கொண்ட இயக்கம். பிறப்பின் அடிப்படையில பதவி தரக்கூடிய கட்சி வந்து திமுக மன்னராட்சி நடத்தி கொண்டு இருக்கு. அப்போ அந்த எங்க மேடையில வந்து அவர் இருக்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கலாம். சார், மன்னராட்சி அப்படின்றத வந்து நீங்க வாரிசு அரசியலை முன்னிறுத்தி அதை சொல்றீங்க. ஆனா மன்னர் உண்மையாவே மன்னர் போல வந்து அரசியல் செய்யறது வந்து விஜய் அவர்கள் தான். களத்துக்கு கூட போகாம மக்களை வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அழைச்சு உதவிகளை வந்து செய்யறாரு. அப்படி பார்க்கும்போது மன்னர் மாதிரி இருக்கிறது வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி திமுகவுல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இல்ல, திமுக காரங்களுக்கு நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. எங்க கழக தலைவர் வந்து மிக விரைவில் புரட்சித்தலைவர் 1972 வந்து எப்படி புரட்சி பயணம்னு மேற்கொண்டு தமிழகத்தின் ரூரல் கார்னர் கிராமமா போய் இந்த மன்னராட்சிக்கு எதிராக ஒரு ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தினாரோ அது போல எங்க தலைவர் களத்துக்கு வரலன்னு சொல்ற திமுக காரங்க எங்க தலைவர் களத்துக்கு வர்றப்போ இவர்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, எங்க தலைவர் களத்துக்கு வரலன்னு விமர்சிக்கிறாங்களே, விரைவில் எங்க தலைவர் களத்துக்கு வர்றார். அப்ப தெரியும் இந்த திமுக மன்னராட்சியின் நிலைமை என்னன்ட்டு. 2011 எப்படி எதிர்கட்சியா கூட வராம போச்சோ திமுக, அந்த மாதிரி வாஸ் அவுட் ஆகும். மார்க் மை வேர்ட்ஸ். சார், ஆனா இப்ப வந்து கூட்டணிக்கு வந்து அழைக்கிறாங்க. விசிகவுடைய கூட்டணியை வந்து எதிர்பார்த்து விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயம் பேசுற மாதிரி இருக்கு. அவருக்கு தன்னம்பிக்கை இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் வருது. ஏன் விசிகவுடைய கூட்டணியை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது விசிகவுடைய முழக்கம். அது அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் அவங்க அதிகாரத்துக்கு போகணுன்றது அவங்களுடைய குறிக்கோளே அதுவாதான் இருக்கும். ஆனா இவங்க ஏன் வந்து விசிகவுடைய இதா ஏன் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கப்படுது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கூட்டணி வச்சா தன்னம்பிக்கை இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. 1967 இருந்து திமுக கூட்டணி இல்லாம சந்திச்ச ஒரு தேர்தல சொல்லிருக்கேன். சார், முதல்ல அதிகாரத்துக்கு வரல, ஃபர்ஸ்ட் விஷயம் கூட்டணி பத்தி பேசுனீங்க. கூட்டணி வச்சா தன்னம்பிக்கை இல்லைன்னா 1967 இருந்து இன்னைக்கு வரையும் திமுக கூட்டணி இல்லாத சந்திச்ச ஒரு தேர்தல். அப்ப திமுகங்கிற கட்சியே தன்னம்பிக்கை இல்லாத கட்சி. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆட்சி அதிகார பங்கை பொறுத்தளவுல எங்க கழக தலைவர் என்ன சொல்றாரு மாநாட்டுலன்னா, 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு மெஜாரிட்டி பெறக்கூடிய மக்கள் பெறுவோங்கிற கான்பிடன்ஸும் இருக்கு, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. நான் எதை வச்சு தீர்மானிக்கிறோம்னா, இன்னும் எங்க கழக தலைவர் வந்து மாநாடு நடத்திட்டோம், அடுத்து வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், ஒரு புக்கு இது நடத்திருக்கோம். இந்த அளவுல நடத்தப்பட்ட சர்வேவிலேயே திமுக மன்னராட்சிக்கு எதிராக எவ்வளவு மக்கள் கோபத்துல இருந்தா சர்வீஸ், ரீசன்ட் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இது நாங்க எடுத்த சர்வீஸ் கிடையாது. வெவ்வேறு இன்னும் சொன்னா எங்க கொள்கை பகைவர்கள் எடுத்த சர்வீஸே எடுத்து பாருங்க. இன்னும் எங்க கழக தலைவர் கிரவுண்ட்ல இறங்கி புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்தணும்னு பேசினா அந்த கிரவுண்டே மாறும். இல்ல, நான் அதை இல்லைன்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ். மிக விரைவில் எங்க தலைவர் களத்துல இறங்குவார். இந்த திமுக மன்னராட்சிக்கு 13 ஆண்டுகள் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து திமுக மன்னராட்சியை வனவாசம் அனுப்பி வச்சார். மார்க் மை வேர்ட்ஸ், திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசம் அனுப்பி வைப்பார். 200 சீட்டு இருமார்போட பேசுபவர்களுக்கு வந்து 23 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். சார், கள அரசியல் செய்யறவங்க கூட தான் நாங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லி விசிகவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஷானிவாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல கள அரசியலே செய்யாம விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியை பத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க. கூட்டணி வைப்பதும் வைக்காததும் அவங்க விருப்பம். அதை வந்து யாரும் கம்பல் பண்ண முடியாது. என்ன விஷயம்னா, யாருக்கு 2026ங்கிற தேர்தல் வந்து தமிழகத்திற்கு மக்களாட்சி வேணுமா மன்னராட்சி வேணுமா, இதுதான் அந்த நெரேட்டிவ் ஆஃப் தி எலெக்ஷன். சார், ஆனா அந்த இடத்துல வந்து திருமாவளவர்களுடைய மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அவர் விசிகவுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது அவர் இந்த கூட்டணி எதிர்பார்த்து தானே பேசுறாரு. இல்ல,
நான் திருப்பி சொல்றேங்க, அது அம்பேத்கர் மேடை. நீங்க ஏன் எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா, அம்பேத்கர் மேடையில அம்பேத்கரை பற்றி பேசலை. ஏன் அம்பேத்கர் என்ன வாழ்நாள் ஃபுல்லா அம்பேத்கர் எதுக்காண்டி போராடினார்? விளிம்பு நிலை மக்களின் அதிகாரத்திற்காண்டி போராடினார். ரிசர்வேஷன் சைமன் கமிஷனுக்கு அப்புறம் பூனா பேக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஷெட்யூல் கமிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்காண்டி போராடினார். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ ஆர்டிகல் 340 இன்க்ளூட் பண்ணி பேக்வர்ட் காஸ்ட் கமிஷன் உருவாக்குறதுக்கு காரணமே அவர் தான். அம்பேத்கரா தான் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டாங்க, காக்கா கலைஞர் கமிஷன். அதுக்கப்புறம் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல தான் மண்டல் கமிஷன். இன்னைக்கு ஓபிசி மக்கள் வந்து அதிகாரம் பெற்றிருக்காங்க, அரசியல் ரீதியா அதிகாரம் பெற்றிருக்காங்க, அரசியல் ரீதியா பிரதிநிதித்துவம் பெற்றிருக்காங்கன்னா, அடுத்து நிர்வாக ரீதியாகவும் ஓபிசி 27% இடஒதுக்கீடு வந்திருக்குன்னா அதுக்கு போராடியவர் அம்பேத்கர். அதுதானே சொல்றோம். ஒரு மன்னராட்சி அடிப்படையில் அப்பா பையன் பேரன் 3 பேர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் எம்பின்னு இருக்குது பிறப்பின் அடிப்படையில் தரப்பட பதவி. அம்பேத்கரின் கொள்கையான எல்லோருக்குமான சமூக நீதியா இருக்கணும், ஒரு குடும்பமே ஆக்டோபஸ் கரத்துல அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இதை பேசுவதற்கு அம்பேத்கர் மேடை தவிர வேற எந்த மேடையில பேச முடியும்? நீங்க அம்பேத்கர் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத சொல்லும் போது அதே அம்பேத்கர் அவர்கள் தான் கான்ஸ்டிடியூஷன்ல தலித்துகளுக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பொது தொகுதி இருக்கு, தனி தொகுதி இருக்கு, அவங்களுக்கான ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னு சொன்னதுமே கான்ஸ்டிடியூஷன் படி அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதை விமர்சிக்கிற வகையில தான் நீங்க சொல்றீங்க. அதை பற்றி என்ன சொல்றோம்? அதாவது சார் பொது தொகுதி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, பொது தொகுதிங்கிற கான்டெக்ட் என்ன தெரியுமா? பொது தொகுதினா என்னன்னா அங்க யாரு வேற பங்கேற்கலாம். இது உங்களோட புரிதலே தப்பு. ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சினா அந்த குறிப்பிட்ட சமூகம் பங்கேற்கலாம், பொது தொகுதினா யாரு வேணா பங்கேற்கலாம். இப்ப யாரு வேணா பங்கேற்கலாங்கிற இடத்துல நீங்க ஒரு சமூகத்திற்கோ இல்ல ஒரு சமூகத்தை உரிமைக்காக போராடுற ஒரு கட்சிக்கோ நீங்க அதை மறுத்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? நீங்க தான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? திமுக விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் வன்னியரசு பதிவு செய்திருக்கிறார். நாங்க வந்து பொது ஹிஸ்டரியில திமுக வந்து கொடுத்திருக்காங்க. பிரஷர் மவுண்டிங்ல தரலாங்க. ஒரு நெகோசியேஷன் நடக்கிறப்போ நான் வந்து அவங்க என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பொது தொகுதி கேட்டோம், அதுக்கு வந்து நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞர் சொன்னாரு. நீங்க அதுக்கப்புறம் கொடுத்திருக்கலாம். பட் உங்களோட மைண்ட் செட் என்ன? இதுதான் அடுத்த கருத்துக்கு வரேன். 2004 சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அருமையண்ணன் திருமாவளவர் போட்டியிடுறாரு. அப்போது பாமக கூட்டணியில இருந்த திமுக பாமக கூட்டணி. அப்போ கலைஞர் பேசுறாரு விசிக ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு. விசிக ஜாதி கட்சினா உங்க கூட்டணியில இருக்கிற பாமக இருந்தா, பாமக வந்து திமுக கூட்டணியில இருந்தா விசிக ஜாதி கட்சி. இன்னைக்கு விசிக வந்து டிஎம்கே கூட இருக்கு, அப்போ பாமக ஜாதி கட்சி. டிஎம்கேயோட எக்கோசிஸ்டம் என்ன சொல்லுது? பாமக ஜாதி கட்சி. உண்மையே தமிழகத்தின் ஆகப்பெரிய உண்மையான ஜாதி கட்சி என்ன தெரியுமா? திமுக தான். 2 சமூகங்களை மோதவிட்டு ஒரு குடும்பத்தின் ஆக்டோபஸ்காரங்களா தமிழகத்தின் அதிகாரமுள்ள பதவிகள், தமிழகத்தில் இருக்கிற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்துறைகளை வந்து வைத்துக்கொண்டு தமிழகத்தில் மன்னராட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் சமூக நீதிக்கு எதிரானவர். பெரியார் படத்தை போட்டுக்கொண்டு கேஷ் சர்வே எடுக்க மறுப்பவர்கள் தான் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். கேஷ் சர்வே எடுக்கிறது மூலமா அது வேலிட் ஆகாது அப்படின்ற பட்சத்துல என்ன வேலிட் ஆகாது? நீங்க மண்டல் கமிஷன் கொண்டு வரப்ப கூட தான் இந்திரா சாங்கனி அவர்கள் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சங்கராச்சாரியார் அவர்களை பத்தி வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அம்பேத்கர் அவர்களுடைய விழாவுல ஹிந்துயிசத்தையே வந்து ஹிந்துயிசம் இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது அப்படின்னு சொல்லி பேசியவர் அம்பேத்கர். அவருடைய விழாவுல தீண்டாமை பற்றி பேசியவர் தான் சங்கராச்சாரியா அவர்கள். அவரை மாதிரியான நல்ல சாமியார்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுறாங்க. சோ அம்பேத்கர் மேடையில அவரை மென்ஷன் பண்றதுக்கான தேவை என்ன வருது அப்படின்னு தானே சார்? இல்ல, இது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கையா இருக்கலாம். இவர் அருமையான ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கலாம். அவரு புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்த அப்படியே நகல் எடுக்க முடியாது. ஒரு நபர் வந்து இருக்காங்கன்னா அவங்களோட புரிதல். இப்ப பெரியாரே என்ன சொல்றாரு? நான் சொல்றேங்கிறதுக்கான நீ அப்படியே கேட்காத, உனக்கு அது சரி, நீ வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணு, உனக்கு சரின்னு பட்டா அதை செய்யுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அப்படியே நகல் எடுக்க முடியாது. அவர் அண்ணன் வந்து என்ன சொல்றாரு? பிறப்பின் அடிப்படையில உயர்தலை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. பிறப்பின் அடிப்படையில மன்னராட்சி இருக்கக்கூடாது, அதுக்கு எதிரான சமர் செய்யணும்னு சொல்றாரு. இது வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு பக்தி இருக்கலாம், கோயிலுக்கு போலாம், அது அவரு சர்ச்சுக்கு போலாம், எங்க வேணா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இது கிடையாது. பப்ளிக் லைஃப்ல நீங்க ஈக்குவாலிட்டிய, லிபர்ட்டிய, ஃபோட்டோனிட்டிய முன்னெடுக்கிறீங்களா? அதுதான் அம்பேத்கரின் கொள்கையை முன்னெடுக்கிறதா இருக்கும். தனிப்பட்ட முறையில நான் சாமி கும்பிடுறதெல்லாம் வந்து இது கான்டெக்டே கிடையாது. அவர் வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்றப்போ சொன்னாரு, நான் இப்போ வந்து கொள்கை
நாடகம் போடுற திமுகங்கிறதுக்காண்டி அதை சொன்னார். எப்படி சாமி அந்த இடத்துல அப்ப அம்பேத்கரோட ஃபுல்லி கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல இல்ல கம்பேரிட்டிவா சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா இது அவரோட நம்பிக்கையா இருக்கலாம், மேபி அவரோட நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல கம்பேரிட்டிவ் காண்டி சொல்லிருக்கலாம். சாமியார் நல்ல சாமியார் போலீஸ் சாமியாருங்கிறதுக்காண்டி கொள்கை நாடகம் போடுற திமுக அப்படின்னு அந்த கம்பேரிட்டிவ் கண்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் அதை பார்க்க முடியும். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசும்போது மாநாட்டின் போது டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் நாங்க செய்ய போறோம், விமர்சனம் செய்யறது வந்து எங்களுடைய இது இல்லை, நாங்க மக்களுக்கான ஆட்சியை செய்ய போறோம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை வந்து மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யறாங்க. அதே மாதிரி இப்போ போட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க, களத்துக்கு போய் போட்டோ எடுத்து அதை வந்து அரசியல் ரீதியா வந்து ஒரு வேலையா தான் அப்படி பண்றாங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. இவரும் களத்துக்கு போக மாட்டாரு, களத்துக்கு போனவங்களும் போட்டோ எடுக்க போறாருன்னு சொல்லி விமர்சனம் செய்யறாங்களே, அது எப்படி? உங்களோட டிக்ஷனரியில வந்து மன்னருங்கிறது வந்து நான் பார்லிமெண்டரி லாங்குவேஜா? எனக்கு இப்பதான் ஷாக்கிங்கா இருக்கு. மன்னருங்கிற வேர்டு வந்து நான் பார்லிமெண்டரி லாங்குவேஜா? அது நான் என்ன சொல்றேன்னா மக்களால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? மக்களால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 2019 அவர் அரசியலுக்கு வர்றார். வந்த உடனே இளைஞரணி தலைவர் இப்ப அண்ணன் கூட இருக்காரு கேமராமேன், அவர் வந்து நாளைக்கே இந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு திமுக போய் சேரட்டும், உடனே இளைஞரணி தலைவர் கொடுத்துருவாங்களா? ஏங்க 50 ஆண்டுகள் கலைஞர் எமர்ஜென்சி டயத்துல இருக்கட்டும், எமர்ஜென்சிக்கு அப்புறம் புரட்சி தலைவர் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் கூப்பிடுறாரு, ஐயா துரைமுருகனை நீ வந்துறியா உனக்கு நான் அமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனா உறுதியா கட்சிக்கு லாயலா இருந்தவர் ஐயா துரைமுருகன் அவர்கள். பல்வேறு ஏற்ற இறக்கத்துல இருந்தவர், பல முறை பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்தவர். இப்படி அனுபவம் உள்ள ஒரு நபருக்கு துணை முதல்வர் கிடையாது. 50 ஆண்டுகள் திமுக உழைச்சவங்களும் கிடையாது. நீங்க வாரிசுங்க ஒரே காரணத்துக்காண்டி வந்தவுடனே இளைஞரணி செயலாளர், அதுக்கப்புறம் 2002 வருஷத்துல எம்எல்ஏ சீட்டு, அப்புறம் அமைச்சர், அப்புறம் 4 வருஷத்துல ஒருத்தர் துணை முதல்வர் ஆயிட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன? இதற்கு பேர் என்ன? இதற்கு பேர் நீங்க வேணா ரிசைன் பண்ணிட்டு போய் சேருங்க, நாளைக்கு மகளிர் அணியில இந்த மாதிரி முக்கியமான பொறுப்பு கொடுத்துருவாங்களா? அந்த ஃபேமிலில இருந்தா கொடுப்பாங்க. இதற்கு பேர் என்ன? சரி, இப்போ திமுகல இருந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக கட்சியில வந்து வாரிசு வந்து இல்லாதனாலதான் அந்த கட்சியுடைய நிலைமை வந்து இப்படி இருக்கு. வாரிசுன்னா அந்த ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இல்ல அப்படின்றதுதான் பார்க்கப்படுது. கலைஞருடைய குடும்பத்துக்கு வந்து அந்த ஜாதி ரெப்ரசன்டேஷன் வர்றதில்ல, அதனாலதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரியான பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி என்ன வாரிசு இல்லைன்னா என்ன சொல்ல வராங்க சார்? அதாவது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து ஜாதி முகம் கிடையாது, வேற ஒருத்தங்களை வச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜாதி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓ, அப்படி சொல்ல வராங்களா? அப்ப ஜாதிக்கு எதிரான கட்சி கிடையாது திமுக. கொள்கை ரீதியா அப்படி இருந்தாலும் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் இன்னும் எஜுகேட் பண்ண வேண்டிய இது இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. சரி, அப்போ இந்த ஃபேமிலி வந்தா எல்லாரும் ஏத்துக்குவாங்க, அப்படிதானே சொல்ல வரீங்க? திமுக அதிமுகவுடைய நிலை திமுகவுக்கு வந்து வராம அதிமுக நீங்க சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாங்க, அதுக்கப்புறம் அம்மையார் அவர்கள் வந்தாங்க, இப்போ எடப்பாடி அவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஏதாச்சும் பயாலஜிக்கல் கனெக்ட் இருக்கா? ஒரு கட்சி வந்து இன்டாக்டா இருக்கிறதுக்கு ஒரு குடும்பமா இருந்தா தான் இருக்கும்னா அது கட்சி கிடையாது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஏங்க நான் சரி பதில் சொல்லுங்க. அதிமுகவை நான் 3 லீடர் காமிச்சிட்டேன், 3 பேருமே தமிழகத்தோட சிஎம்மா இருந்தவங்க. 3 பேருக்கு ஏதாச்சும் பயாலஜிக்கல் கணக்கு சொல்லுங்க. நீங்க திமுகவோடு இவங்க மன்னராட்சி பண்றதுக்கு காரணத்தை தேடக்கூடாது. அதிமுக நான் 3 லீடர் சொன்னேன், இவங்க 3 பேருக்கு பயாலஜிக்கல் கணக்கு இருக்கா? இவங்க 3 பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதனாலதான் கட்சி வந்து இந்த மாதிரியான ஏங்க கட்சி இப்பதானங்க உடைஞ்சிச்சு. திமுகவை விட 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க அதிமுக. திமுக வந்து 49 ஆரம்பிச்ச கட்சி, இது 72 ஆரம்பிச்ச கட்சி, உங்களை விட அதிகமா ஆண்டிருக்கு. அப்போ மக்களின் ஆதரவுங்கிறது வந்து மன்னராட்சிக்கு எதிரானது. புரட்சி தலைவர் இருக்கிற வரையும் வனவாசம் தமிழக மக்கள் திமுக மன்னராட்சியை ஏற்கவே இல்லை. சார் அட்லாஸ்ட் மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஈத்தோஸ், சமூக நீதி, மதச்சார்பற்ற கொள்கையை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். கடந்த தேர்தலில் அதிமுக மதவாத பிஜேபியோடு இருந்த காரணத்தினால்தான் திமுக மன்னராட்சி ஆட்சிக்கே வந்துச்சு. இல்லாட்டினா ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. 2006 கூட 96 சீட்டு தான் கிடைச்சிச்சு, மெஜாரிட்டி கிடைக்கல. சார் ஆனா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து வாரிசு அரசியல் பிரச்சனையா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு பிரச்சனையா
அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினே வாரிசு அரசியல் தாங்க, அவரே இதை பிரிக்க முடியாது. வாரிசு அரசியல் வந்து இப்போ தேமுதிகவா இருக்கட்டும் இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், ஏன்னா ஆரம்பிக்கக்கூடிய கட்சியில கூட வந்து இப்போ வந்து வாரிசு அரசியல் இருக்கு. அதை விமர்சனம் செய்யணும் அப்படின்னா டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி எடுங்க, ஏன்னா பல முறை ஆண்ட கட்சி, நீங்களும் பல முறை ஆண்ட கட்சி. அந்த கட்சியில 1989 டிசம்பர் அப்புறம் இன்னைக்கு 35 வருஷம் ஆகிப்போச்சு. 35 வருஷமா ஒரு நபர் கூட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கே வரல. புரிஞ்சுங்க. செகண்ட் திங் வந்து என்னன்னா 2004 ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆகிறாரு ராகுல் காந்தி. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆகிறார். ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆனப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிருது. அப்போ திமுக மனராட்சினா என்ன பண்ணிருக்கோம்? என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில இருந்தா ஆட்சி தலைமையாகவும் நம்ம தான் இருக்கணும், கட்சி தலைமையா நம்ம தான் இருக்கணும் ஆக்கியிருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? வேர்ல்ட் பேங்கில் வேலை பெற்ற ஒரு பொருளாதார அறிஞரை வந்து பிரதமர் ஆகிச்சு. இவர் நினைச்சிருந்தா துணை பிரதமர் ஆகிருக்கலாம்ல, அவர் பிரதமர் ஆக்கிட்டு. இது திமுக மனராட்சிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். ஒருத்தர் நபரோட ஃபேமிலியில பிறந்துட்டாவே நம்ம அரசியல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லல, அது அவங்க ஜனநாயக கடமையை நம்ம மறுக்கல. பட் பிறப்பின் அடிப்படையில மட்டும் பதவி தர்றது. இப்ப நீங்க வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அரசியல ஈடுபட்டிருக்கலாம், எம்பி ஆயிருக்கலாம். பட் வாரிசுங்கிற காரணத்துக்காண்டி மட்டும் அவர் வந்து பிரதமர் பதவியை தரணும்னா அவர் 2004 வாழ்ந்திருக்கணும். இது இன்னொரு கம்பாரிசனும் இதுல வைக்கிறாங்க சார். இப்ப விஜய் அவர்கள் வந்து சினிமாவில வந்து இவ்வளவு பெரிய நடிகரா இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவருடைய உழைப்பு தான் காரணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வந்து அவரு சினிமாவுக்கு வராரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய அப்பா தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய துணையில தான் வந்து அவர் வராரு. ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லாம் இருந்து அவர் அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்காம தான் வந்திருக்காரு. அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலினும் வந்து மக்களுடைய ஓட்டுகளை சம்பாதிச்சு அமைச்சரா இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. சரி, உங்க ஃபேமிலில இருந்து ஒரு நபர் சினிமா துறையில இருந்து நீங்க சினிமா துறைக்கு வந்தா உச்ச நட்சத்திரம் ஆகலாம். ஏன் உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்து உச்ச நட்சத்திரம் ஆகல? அவர் நடிச்ச படத்தை அவரே வந்து ஓட வச்சுக்கிட்டாதான் உண்டு. படம் நடிச்ச படம் எல்லாம் பிளாப். நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சினிமா துறையில உறவினர் இருந்தால் நீங்க பெரிய நட்சத்திரம் ஆயிரலாம். உங்களுக்கு திறமை தேவையில்லை, நீங்க உழைப்பு தேவையில்லைன்னா அமைச்சர் உதயநிதி பெரிய ஸ்டாரா இருக்கலாம்ல. என்ன சொல்றேன், உழைப்புனாலதான் வந்து விஜய் அவர்கள் வந்தாரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அதே மாதிரி இவர் அரசியல்ல வந்து மக்களுடைய வாக்களிச்சதுனாலதான் அவர் அமைச்சரா இருக்காரு. அதுதான் சொல்றேன், எப்படி வாக்களித்தார்கள், உங்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட் எப்படி கிடைச்சிச்சு, நீங்க எப்படி நீங்க எடுத்த உடனே மாநில பொறுப்பு. அடுத்து நான் இப்ப வந்து ஒரு புரோட்டோகாலுக்கு இளைஞரணி தலைவரா இருக்காரு. ஆனா இவருக்கு பர்த்டேனா, இவருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுனா அவரு குறிஞ்சி இல்லத்துக்கு திமுகவின் பொதுச் செயலாளர் வர்றாரு. இப்ப முன்னாடி எல்லாம் அன்பழகன் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறப்போ ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தான் போய் சந்திப்பார். ஆட்சியில இருக்கலாம், ஆட்சியில இல்லாம இருக்கலாம். பொதுச் செயலாளருங்கிற நம்பர் 2 பார்ட்டியில இவர் போய் சந்திப்பார். அப்ப பொருளாளராக இருந்தார் முதல்வர் பொருளாளர். இவர் போய் அன்பழகன் அவர்களை சந்திப்பார். இன்னைக்கு என்ன நடக்குது? ஐயா துரைமுருகன் அவர்கள் போய் குறிஞ்சி இல்லத்துல சந்திக்கிறாரு. இதுதான் திமுகவின் சமூக நீதி நிலைமை. பேச்சுக்கு பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு குடும்ப கட்சி, திமுகவின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அது. ஓகே சார், இப்போ வேங்கை வயல் பத்தி பேசணும். அதே மாதிரி புத்தக வெளியீட்டு விழாலுமே வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அங்கீகாரம் செலுத்தினாங்க. ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த சம்பவம் நடந்தது. அது கட்சியும் ஆரம்பிச்சு இத்தனை காலங்கள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து வேங்கை வயலுக்கு நேர்ல போய் சந்திக்கல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்சிஸ்ட் பண்றாரு, அதாவது நீங்க போய் சந்திச்சீங்கன்னா அங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. சோ இன்றைக்கும் வரைக்குமே வந்து வேங்கை வயலுக்கு வந்து போகல. இவருமே வந்து இப்போ நீங்க போட்டோ எடுக்கிறதுக்காக பண்றாங்கன்னு அவர் விமர்சனம் பண்றாரு. ஒரு ப்ரமோஷனுக்காக தான் வந்து வேங்கை வயல் மக்களை கூப்பிட்டு இது பண்றாரா? அவருக்கு உண்மையாவே அந்த மக்களுக்கு தீர்வு இல்ல சார், முடிச்சுக்கிறேன், தீர்வு வேணும் அப்படின்னு இருந்திருந்தா நேர்ல போய் அதுக்கான இன்சிஸ்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, திமுக மன்னராட்சி 1,40,00,000 பேர் தமிழ்நாட்டுல தலித் மக்கள் இருக்காங்க. அவங்கள 80% மக்கள் வந்து கடந்த எலெக்ஷன்ல திமுக மன்னராட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு என்ன அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விசிகா தான் அதுக்கான கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருந்திருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களோட போட்டோவோ பேரை பேனர்ல போட மாட்டாங்க அரசு நிகழ்ச்சியில. அது புரோட்டோகால் தான், ஒன்னும் சலுகை கேட்கல. புரோட்டோகால போட மாட்டேங்கிறாங்க. இதுதான் திமுகவின் மைண்ட் செட். வேங்கை வயலை பொறுத்தளவுல இந்த திமுக மன்னராட்சியில தான் அது நடந்திருக்கு. அதுக்கு ஏன் ஆக்சன் எடுத்தீங்கன்னு கேட்க முடியல திமுக மன்னராட்சிய. எங்க கழக தலைவர் ஒரு வேங்கை வயலுக்கு போய் ஒரு பார்க்கணும், அவங்களுக்கு அந்த மக்களா நிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதை விட மிகப்பெரிய ஒரு சமூக முன்னெடுப்பை எடுக்க இருக்கிறார்.
நீங்க வருங்காலங்களில் பாருங்க, வேங்கை வயலுக்கு போய் ஒரு அந்த மக்களோட நாங்க இருக்கோம்னு சாலிடாரிட்டி காமிக்கிறது ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி நிகழ்வு விரும்பியர் நடக்காத மாதிரி தமிழகத்துல சமூக நீதி கருத்தியலை, பெரியார் அம்பேத்கரின் கருத்தியலை நான் தலித் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான மிகப்பெரிய ஒரு சமூக இயக்கம் தளபதி அவர்கள் நடத்துவார். சரி, இப்ப நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயங்களை தான் சொல்றீங்க, ஃபியூச்சர்ல இப்படி பண்ணுவாருன்றதான் நீங்க சொல்றீங்க. ஆனா விசிக உடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து மன்னராட்சி நீங்க சொல்லக்கூடிய திமுக ஆட்சி இருக்கும்போதுதான் வேங்கை வயல் பிரச்சனைக்கு நேர்ல செஞ்சு அட்ரஸ் பண்ணி அந்த மக்களுக்கான போராட்டத்துல ஈடுபட்டு அங்க வந்து இது கிடைக்கணும்னு சொல்லி அவரால் முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல போராடியவர் தான். ஆனா அவருக்கான அழுத்தம் கொடுக்கப்படுது, அவர் திமுக இணங்குறாருன்னு சொல்றீங்க இல்லையா? அது திமுக மன்னராட்சி உருவாகிறது காரணமே இந்த 1,40,00,000 ஓட்டு தாங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த 1,40,00,000 ஓட்டுல தான் இந்த திமுக மன்னராட்சி முதல்வராகவும் துணை முதல்வராக ஒரு குடும்பத்துல இருந்து இருக்காங்களா. இதுக்கு யாரு போட்ட ஓட்டுனா இந்த மக்கள் போட்ட ஓட்டு தான். இந்த மக்களுக்கு ஒரு சமூக அநீதி நடக்குது, அது குடிக்கிற தண்ணியில மனித கழிவை கலந்துருக்காங்கன்னா அதை வந்து தட்டி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சா கண்டுபிடிச்சிருவாருங்க. முடிச்சுக்கிறேன். இவங்க வந்து போய் போராடுறதுனால என்ன எண்ட் ரிசல்ட்? நீங்க போராடினாங்க சொல்றீங்க, நான் அவங்களோட ஜனநாயக விஷயத்த அவங்க பண்ணாங்க, அதை நான் மறுக்கல, நான் அவங்களோட நிக்கிறோம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பட் ஆனா நீங்க போராடினதுனால நீங்க ஓட்டு போட்டவங்க, நீங்க உழைச்சு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து திமுக காரங்களை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தவங்க, உங்களோட ஜனநாயக உரிமையை பாதுகாக்கிறதுக்கு திமுக என்ன செய்தது? அதை கேட்க முடியுமா உங்களால? சார் அவங்க கேட்காமயா சார் இவ்வளவு தூரம் அவங்க கூட்டணி என்ன செஞ்சிருக்காங்க? ஏங்க அந்த இடத்துல பேரிகேட் வச்சு சீல் பண்ணதோடங்க ஒருத்தரை கூட சும்மா பிளட் டெஸ்ட் எடுக்கிற பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரை கூட கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணலாங்க. ஏங்க மேல்மா விவசாயிகள் இருக்காங்களா, அவங்க என்னங்க பண்ணாங்க? எங்களோட பட்டா இடங்க நாங்க தர முடியாது. சார் அப்போ அதுக்கு இன்சிஸ்ட் பண்ற அளவுக்கு இப்போ அந்த மன்னராட்சி வந்து எதிராக விசிக தாவேக மாதிரியான எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அதை இன்சிஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கான நீதி கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்றோம்னா, இந்த திமுக மன்னராட்சி இருக்குல்ல, இந்த மன்னராட்சி உருவாகிறது காரணமே இவர்தான்றேன். இவர் அந்த அண்ணன் அருமையண்ணன் திருமாவளவன் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இந்த மன்னராட்சி உருவாகியே இருக்காது. இவங்க வந்து இவங்க ஓட்டுல இவங்க அதிகாரத்துக்கு வந்துகிட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இத வந்து நாங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும், ஒரு தலித் மக்கள் தாண்டி நான் தலித்துக்கிட்டையும் இது ஒரு சமூக மூவ்மெண்டா கொண்டு போவோம். தமிழகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். சார் விசிக திமுகக்கான டிராக்கிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றுல நிறைய இருக்கு. இப்போ வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேர்ல பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், சாதி மறுப்பு திருமணத்தை சட்ட அங்கீகாரம் ஆக்கினதா இருக்கட்டும், தருமபுரி தொகுதியில வந்து பாமக வந்து விசிகாவை தனிமைப்படுத்தும் போது விசிகாவுக்கு ஆதரவு கொடுத்து திமுக பண்ணது எல்லாமே வந்து விசிக தரப்புல இருந்தே சொல்லப்படுது. எல்லாமே வந்து திமுகவுல கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் இது இவ்வளவு நடந்திருக்கு. அப்போ அந்த டிராக்கிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கருத்துல கொண்டு தானே சார் விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து செயல்படுவாரு. அவர் டிராக்கிங் ரெக்கார்ட்ல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா, பிஜேபி கூட தான் அம்பேத்கர் அவர்களுக்காண்டி அவர் படிச்ச பல்கலைக்கழகம் யூகே, நான் சொல்றேன் புரிஞ்சுங்க, பிஜேபி அதை பண்ணிருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு ஐடென்டிட்டிக்கலா ஒரு விஷயத்த பண்றது முக்கியம் கிடையாது. சமூக நீதி கொள்கையில திமுகவோட நிலை என்ன? கேஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேங்குது பிஜேபி. அது வந்து ஒரு முன்னேறிய வகுப்பினருக்கு ஆதரவான கட்சி, அதனால அது எடுக்க மாட்டேங்குது. நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க யாருக்கு ஆதரவானவங்க? இதுதானங்க பேஸ், சமூக நீதி தாங்க பேஸ். அது போக நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குல இருக்கிறப்பதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க பிஜேபி. அதன் மூலமா பொதுத்துறை நிறுவனத்துல விற்கிறாங்க. அப்புறம் பொதுத்துறை நிறுவனத்துல வித்துட்டீங்கன்னா அப்புறம் ரிசர்வேஷன் இருந்து என்ன பலன்? பொதுத்துறை நிறுவனம் இருந்தா தான் உங்களுக்கு ரிசர்வேஷனே தர முடியும். நீங்க எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க ரிசர்வேஷன் வாங்குவீங்க? கோத்ரா கலவரம் நடக்கிறப்போ ஐயா கலைஞர் என்ன சொன்னாரு? அது அந்த ஸ்டேட்ல உள்நாட்டு பிரச்சனைன்னு சொன்னாரு. பாபர் மசீத் இடுப்புக்கு அப்புறம் தான் போய் பிஜேபி கூட்டணியை வச்சீங்க. 2003 டிசம்பர் மாசம் நீங்க வந்து ராஜ்யசபால பாஸ் ஆகுறப்போ நீங்க உனானிமஸா பாஸ் ஆயிருக்கு. யாரும் எதிர்ப்பே தெரிவிக்காம அனானிமஸா பாஸ் ஆயிருக்கு அந்த சிஏஏ சட்டம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே சிஏஏ சட்டம் சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் இல்லீகல்ங்கிற டேர்மை வந்து அந்த சட்டத்துல அமெண்ட் பண்ணி சேர்த்ததே 2003 டிசம்பர் மாசம் வாஜ்பாய் அரசு. அப்ப நீங்க ராஜ்யசபால இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? சரி, இப்ப நீங்க வந்து தலித் நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கணும்ல இல்லையா? இன்னைக்கு ஏடிஎம்கே கேக்குறீங்க, இன்னைக்கு ஏடிஎம்கே செஞ்சத நீங்க அன்னைக்கே செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு ராஜ்யசபால அனைவரும் சேர்ந்து தாக்கல் பாஸ் பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல? அதுக்கப்புறம் என்ஆர்சி இன்னைக்கு சொல்றாங்களே, இதை வந்து 2003 சிஏஏ சட்டத்திலே மேண்டேட் பண்ணிட்டாங்க.
என்ஆர்சி எடுக்கணுங்கிறத இன்னைக்கு மேண்டேட் பண்ணல, அப்பவே மேண்டேட் பண்ணாங்க. அந்த சட்டத்தை, சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை நீங்க ஏன் ஆதரிக்காம ராஜ்யசபால என்ன பண்ணீங்க? சார் இப்போ நீங்க தலித் ரெப்ரசன்டேஷன் பேசுறீங்கல்ல சார், ஏன்னா இப்போ தலித்களுக்கு வந்து நீங்க வந்து ரெப்ரசன்டேட் பண்ணி அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு தான் பேசுறீங்க. அப்படி பார்த்தா பாஜகவுல வந்து எல் முருகன் அவர்களா இருக்கட்டும், திரௌபதி முர்மு அவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து உயரிய பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்போ பாஜக வந்து நல்ல கட்சின்னு சொல்ல வரீங்களா? திமுகங்கிற கட்சி வந்து தலித் மக்களின் எம்பவர்மெண்ட்டுக்கு எதிரான கட்சி. ஆனா பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சி. அது வந்து சமூக நீதிங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான கட்சி. ஏன் அப்படி சொல்றோம்னா, மண்டல் கமிஷன் வந்தப்ப பிபி சிங்க கவுத்தது யாரு? மண்டல் கமிஷனுக்கு எதிராக ரத யாத்திரைங்கிற பேர்ல மிகப்பெரிய மத வன்முறை தூண்டியது யாரு? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷன்ஸ்க்கு உயர்கல்வித்துல கொடுத்தது வந்து காங்கிரஸ் ஆட்சியில தான். அப்ப கூட பிஜேபி தரல. அடுத்து வந்து பிஜேபியில வந்து இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே வந்து உயர் வகுப்பினர் சேர்ந்தவங்க, முன்னேறிய வகுப்பினர் சேர்ந்தவங்க. ஒரு நம்பர் கேமுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா அப்படி இப்படி பதவியில போட்டுக்குவாங்க. ரியல் எம்பவர்மெண்ட். அது போல முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், ஆர்பிஐ கவர்னர் யார் இருக்கா, ஆர்பிஐல போர்ட் ஆஃப் மெம்பரா யார் இருக்கா, நிதி ஆயோக் கொள்கை வகுப்பு. நீங்க ஓட்டு போட்டு 100 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க கொள்கை வகுக்கிறது இல்ல, நிதி ஆயோக்ல இருந்துதான் கொள்கை வகுக்கிறாங்க. அந்த நிதி ஆயோக்ல ஓபிசி எத்தனை பேரு, ஷெட்யூல் காஸ்ட் எத்தனை பேரு, சுப்ரீம் கோர்ட்ல ஓபிசி எத்தனை பேரு, ஷெட்யூல் காஸ்ட் எத்தனை பேரு, இது விடுங்க. மத்திய அரசோட செக்ரட்டரியேட்ஸ் இருக்கு, அதுல வந்து 89 செக்ரட்டரியேட் இருக்காங்க. எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் ஷெட்யூல் காஸ்ட்? நீக்கமர நடந்திருக்கு முன்னேறிய வகுப்பினரின் பிரதிநிதித்துவம். 89 பேர்ல 3 பேர் தான். பட்ஜெட்டரி கான்ட்ரிபியூஷன் 5% கூட இது பண்ணல. ஆனா 52% ஓபிசி மக்கள். பிஜேபிங்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி. ஓகே சார், அடுத்ததா இறுதியா ஒரு கேள்வி. ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து இப்போ 6 மாதத்துக்கு கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. நீங்க வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பிரஷர்ல, திமுகவுடைய பிரஷர்ல தான் செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் சொன்னாங்க, ஆதவ அர்ஜுனா அவர்களுமே சொல்லியிருந்தாங்க. திருமாவளவனுடைய வரலாற்று, அவருடைய செயல்களை பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையாரும் சரி, கலைஞர் அவர்களையுமே எதிர்த்தே பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரு, போராட்டங்களையுமே ஈடுபட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து இவங்களுடைய பிரஷருக்கு இணங்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதுக்கான ஒரு வெளியீடாதான் இப்ப வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாரு. நீங்க கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் மேடையை அண்ணன் தவிர்க்க மாட்டார், தவிர்த்திருக்கார். இது அம்பேத்கர் மேடை தான், கூட்டணி பத்தி பேச்சே கிடையாது. அருமை அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்றது வந்து 6 months சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த கட்சியின் உள் விவகாரம். அதுல வந்து நம்ம கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருத்தரை கட்சியில சேர்க்கிறதோ நீக்கிறதோ வந்து அது வந்து அந்த கட்சியின் தலைவரோ அந்த உயர்மட்ட குழுவோ எடுக்கிற முடிவு, நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார், இறுதியாக பல்லாவரம் பகுதியில வந்து தாவேகாவினர் வந்து தாவேகா கட்சியின் ஆதரவாளர்கள் வந்து மக்களுக்கான நிதி உதவியை கொடுக்க போகும்போது காவலர்கள் வந்து தடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்வை உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவின் மன்னராட்சியின் உத்தரவில் இதெல்லாம் செய்யறாங்க, செய்யட்டும். இது மாதிரி பல்வேறு அடக்குமுறை செய்தனால்தான் 1977 புரட்சி தலைவர் தமிழக மக்கள் முதல்வராக்கிட்டு மன்னராட்சியை வீழ்த்தினாங்க. அதே தவிர இப்பவும் செய்யறாங்க. புரட்சி தலைவர் மாதிரி திமுக மன்னராட்சியை எங்க கழக தலைவர் வீழ்த்தி காமிப்பார். ஓகே சார், தாவேகாவுடைய தலைவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து வரக்கூடிய காலங்கள்ல நிறைய பணிகள் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கீங்க. ஸோ அது வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி.